கடவுள் மறுப்பு கொள்கையோடவருக்கு குடமுழுக்கு என்னங்க இதெல்லாம் சம்மந்தம் இருக்காங்க? அவர் அறநிலைத்துறை இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் குடமுழுக்கு அவர் பெருமை பெற்றுக்கிறார்களா? நீங்கள் சேகர் பாபு சொல்கிறாரு, நாங்கள் 1500 2000 கோயில் குடமுழுக்கு போயிடணும். எதனா ஒரு குடமுழு விழாவுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் வந்திருக்காரா? எதனா ஒரு கும்பாபிஷேகத்துக்கு அவர் தலைமை தாங்கி உள்ளே வந்து அந்த கும்பாபிஷேகம் மேலே இருக்க அந்த கலசல் மேலே தண்ணி ஊற்றுறப்ப நின்னாரா? மேட்டூர் அணை திறக்கிறதுக்கு உடனடியாக போகிறாரா இல்லையா? ஒரு பட்டனை தொட்டு இங்கேருந்து ஒரு பட்டன் அழுத்தினாவே மேட்டூர் அணை திறந்துருங்க. இங்கேருந்து இருக்கிற வேலையெல்லாம் விட்டு மேட்டூரில் போயிட்டு பூவள்ளி போட்டு திறக்க போகிறாரா இல்லையா? அப்போ உங்களை சுற்றி எவ்வளோ கோயில் ஃபங்க்ஷன் நடக்குது, அங்கே போய் அன்பு முதலமைச்சர் தொடங்கி வச்சிருக்காரா? இல்லைல்ல. அப்போ எதுக்கு இதை பற்றிலாம் அவர் பேசுகிறார்? இதை பற்றி பேசுறதுக்கான தார்மீக எந்த உரிமையும் மாண்பு முதலமைச்சர் கிடையாது. நீங்கள் தான் கடவுள் மறுப்பு கொள்கைகள் இருக்குன்றீங்க, 90 குட்டா அழிக்கிறீங்க, இந்து சமயத்தில் செய்கிற திருமணங்களை வந்து கொச்சைப்படுத்துறீங்க. நீங்கள் வாழ்த்து தமிழக பண்டிகைக்கு இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்கிறதில்ல. வரிசையாக இந்துக்கள் துரோகமான ஆட்சிகளை செஞ்சிட்ருக்கீங்க. உங்கள் மகன் வந்து சனாதனம் வந்து ஒரு கொசு, டெங்கு கொசு மாரி அழிக்கணுன்றாரு. நான் வந்து பியூரான ஒரு கிறிஸ்தவன், அலோலியா, நான் வந்து கிறிஸ்தவ பொண்ணை கட்டியிருக்கேன், நானும் இப்போ பியூரான கிறிஸ்தவன் சொல்லிட்டு பொது வழியில் சொல்கிறாரு. இது எல்லாம் நடக்குதா இல்லையா?